திருக்குறள் சிந்தனை. உலகில் நிலையில்லாத பொருள்களையெல்லாம் நிலைத்த தன்மையுடையன என்று எண்ணி மகிழ்கின்ற சிற்றறிவின் வலிமை பொல்லாத இழிவாகும். கண்ணெதிரே கண்ட பொருள்களெல்லாம் நில்லாமல் அழிந்து போகின்றன. பெற்றோர், உற்றார், உறவினர் எல்லோரும் ஒரு நாள் மறைந்து போவார். பெற்ற பொருட்செல்வங்கள் பிழையாக அழிந்து போகலாம். இன்னவாறு நிலையாமையை உணர்கின்ற, நேரில் காணுகின்ற தன்மை பற்றும் நிலையானவை எவை என்று உணராமல் நிலையான உயர்ந்த உறுதிநலன் இறைத்தன்மை என்பதை விரைந்து உணர்ந்து கொள்வார் மிகச்சிலரேயார். சிறந்த மனித பிறப்பின் சிறந்த அறிவுக்கு பயன் உலகின் மாய மயக்கங்களையெல்லாம் உதறித்தள்ளி தூய உண்மையை தோய்ந்து கொள்வதே நீரில் குமிழி இளமை. நிறை செல்வம் நீரிற் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்காள் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று என்பது நீதிநெறி விளக்கப்பாட்டு. ஆகவே நில்லாதவற்றை நிலையன என்று உணர்ந்து மகிழ்கின்ற மக்கள் யாவரும் உண்மையான உறுதி நிலை இறைவனது இறை அன்பு நிலையே, ஆன்ம நிலையே என்று உணர்ந்து கொள்வது ஆன்ம அமைதியாகும் என்று தெய்வப்புலவர் நிலையாமை அதிகாரத்தில் நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்றார். நாளையும் சிந்திப்போம்.